ஓகே. மு.க. ஸ்டாலின் விஜய் கிட்டக்கு ஏன் ராகுல் காந்தி பேசினாரு அந்த கோபத்தில் இருக்காங்க. சார் அது ஏன்னா ஒரு ஒரு கட்சினா எல்லாரோடையும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இங்கே அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும்னா அங்கே போகிறதுக்காக பேசுவாங்க. அவர் ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதெல்லாம் என்ன சார் தவறு? அது அது ஒரு இன்டைரக்டா தானே போகுது. அப்படி பார்க்க போனீங்கன்னா பிஜேபி கூட தான் விஜய் சப்போர்ட் பண்ணாங்க. ஹேமாலினி அனுப்பிச்சாங்க. சிபிஐக்கு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐக்கு விஜய் தானே கேட்டாரு. பிஜேபி கேட்டது. ஜனநாயகன் படத்துல நிறுத்தினது அவங்க தானே. இப்ப எங்க வாபஸ் வாங்கிட்டாரு ஜனநாயகன் படத்துல இருந்து விஜய். ராகுல் காந்தி செய்தது தவறு என்று தான் மு.க. ஸ்டாலின் பரிபூர்ணமா நம்புறாரு. இருப்பினும் அலையன்ஸ் வருமா வராதாங்கிறது சந்தேகமா இருக்கிறது. 22ஆம் தேதி மட்டும் ஒரு குழு போட போறேன்னு சொல்லியிருக்காரு, நெகோசியேஷன் கமிட்டி. அப்போ பிரேமலதா ஏன் போடல? அது யார் நெகோசியேட் பண்ணாங்க? யாருமே அதான் ஜஸ்ட் ஆல் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி திரைமறைவில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா? அவங்க காங்கிரஸ் கொண்டு ஏன் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? காங்கிரஸ் கொண்டு ஏன் ஸ்பெஷலா பண்ணணும்? விஜயகாந்த் பண்ண மாதிரி காங்கிரஸே பண்ண வேண்டியது தானே கணேஷ்.